ஆரம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ நீட் 2025 தமிழ் கொஸ்டின் சால்வ் பண்ணிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இரண்டு சம நீளங்கள் கொண்ட சாய்வு பரப்புகள் கிடைத்தளத்துடன் 45 டிகிரி எனும் சம சாய்வு கோணங்களை கொண்டுள்ளன. ரெண்டு சாய்வு பரப்பு இருக்குமா? ரெண்டு பரப்பு இருக்கு. ரெண்டின் கோணமும் 45 டிகிரி. சம சாய்வு கோணங்கள் இரண்டுமே 45 டிகிரி கோணத்தில் உள்ளது. இதை மார்க் பண்ணி வச்சுக்குவோம், டயக்ராம் வரைஞ்சிக்குவோம். இரண்டுமே 45 டிகிரி. சரிங்களா? அப்படி ஒன்று சொரசொரப்பாகும். இது வந்து சொரசொரப்பு. இது வந்து வளவளப்பான பகுதி. மற்றொன்று முழு நிறைவான வளவளப்பானதாகவும் உள்ளது. கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் வளவளப்பான பரப்பில் சறுக்குவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலத்தை போன்று 2 மடங்கு காலத்தை சொரசொரப்பான பரப்பிற்கு எடுத்துக்கொள்கிறது. இங்க நான் ஒரு பொருள் நீங்க வைக்கிறேன்னு வைங்களேன், நேரம் இங்க கீழே கிடைமட்டத்துக்கு வர்றதுக்கு டைம் எடுத்துக்கும். டிஎஸ்ன்னு போட்டுக்குவோம் வளவளப்பான பகுதிக்கு. அதே பொருள் இங்கேருந்து இங்க வரணும்னா, கிரவுண்டுக்கு வரணும்னா இதோட டைம் டேக்கன் என்ன ஆகணும்? டிஆர்னு வச்சுக்கோம். சொரசொரப்பான பகுதி. சொரசொரப்பான பகுதிக்கு எடுத்துக்கிற கால அளவு எப்படி இருக்கும்னா, வளவளப்பான பகுதியோட 2ஆல் பெருக்கும்போது என்ன வருமோ அதே அளவு இருக்கும். 2 மடங்கு டைம் எடுத்துக்கும். முதல்ல நான் ஒரு சமன்பாடு எழுதிக்கிறேன். டிஆர் = 2 × டிஎஸ். முதல் சமன்பாடு. பொருளிற்கும் சொரசொரப்பான பரப்பிற்கும் இடையிலான இயங்கு உராய்வு குணகம் μk கேட்கலாம். இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, என்னோட ட்ரிக் என்னன்னா, இனிஷியலி ஆரம்பத்துல வந்து வெலாசிட்டி ரெண்டுக்குமே 0வா இருக்கும். ரெண்டுமே சம சாய்வு. அப்ப இதோட நீளம் வந்து எல்லுன்னா இந்த நீளமும் எல்லா இருக்கும். ரெண்டுமே ஒரே நீளத்துல தான் இருக்கு. இரண்டு நீளங்களும் சமம். இப்ப நம்ம ஃபார்முலா என்ன பண்ணுவீங்க? x = ut + ½ at². ரெண்டுக்குமே நீளம் சமமா இருக்கு. ரெண்டுக்கும் இனிஷியல் வெலாசிட்டி 0வா இருக்கும். இப்போ ½ at² xங்கிறது நீளம். இப்போ t² = 2l/a. இந்த 2lங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கு இல்லையா, மாறிலி. அப்ப t = 1/√a ஃபார்முலா எடுக்கிறேன். t = 1/√a. பாக்கி எல்லாம் சமமா இருக்கிறதுனால. அப்ப அதே மாதிரி சொரசொரப்பான பகுதிக்கு 1/√ முடுக்கம் சொரசொரப்பான பகுதி, வளவளப்பான பகுதிக்கு 1/√ முடுக்கம் வளவளப்பான பகுதி. இதை தூக்கி நான் இந்த சமன்பாடுல நான் வந்து என்ன பண்ண போறேன்? சப்ஸ்டிட் பண்ண போறேன். ஈக்குவேஷன் 1 தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுங்க. டிஆருக்கு பதிலா 1/√ar, that is equal to 2 × ts-க்கு பதிலா 1/√as. இப்போ √as/ar is equal to 2ன்னு வரும். ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? as/ar = 4. இப்படி ஒரு ஃபார்முலா எடுக்கிறேன். இது இரண்டாவது ஃபார்முலா. எனக்கு முடுக்கம் வளவளப்பான பகுதிக்கான முடுக்கம் வேணும், சொரசொரப்பான பகுதிக்கு முடுக்கம் வேணும். அதை நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ எனக்கு டயக்ராம் பார்த்துருங்க. வளவளப்பான பகுதி இங்க வந்து இந்த பொருள் வந்து கீழ் நோக்கி இறங்குமா? இப்ப இங்க வந்து mg cos θ இருக்கும். இங்க என்ன இருக்கணும்? mg sin θ இருக்கணும். இந்த சைடு மேல வந்து நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்ப ஒரே ஒரு அவைலபிள் ஃபோர்ஸ் என்னது? mg sin θ. இங்க இருக்கிற கிடைமட்ட விசை, நெட் ஃபோர்ஸ், முழு விசை, மொத்த விசை mg sin θ. விசை = மாஸ் × முடுக்கம் mg sin θ. m கேன்சல் பண்ணுங்க. முடுக்கம் வளவளப்பான பகுதி as என்ன வருது? g sin θ வருது. அதே மாதிரி சொரசொரப்பான பகுதிக்கு நம்ம முடுக்கம் கண்டுபிடிச்சிடலாம். சொரசொரப்பான பகுதிக்கு என்ன பண்ணுவீங்க? இதே தான் பண்ணுவீங்க. இங்க வந்து என்ன இருக்கணும்? mg sin θ இருக்கணும். கீழே mg cos θ, மேல n இருக்கணும். இது கீழ் நோக்கி இயங்குச்சுன்னா அதுக்கு எதிர் திசையில உராய்வு விசை இருக்கணும். இப்ப மொத்த கிடைமட்ட விசை சொரப்பான பகுதி
மொத்த கிடைமட்ட விசை என்ன இருக்கு? mg sin theta மைனஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். இது வந்து ஆப்போசிட், எதிர் திசையில போகுது. இதுக்கு வந்து என்னது? mg sin theta. மியூக்கு என்ன பண்ணுறது? ஃபார்முலா எழுதுவீங்க. மியூ ஈக்குவல் டு உராய்வு விசை ஈக்குவல் டு மியூ கே, உராய்வு குணகம் இன்ட்டு n. அப்ப mg cos theta வரும். m கேன்சல் பண்ணுங்க. சொரசொரப்பான பகுதியின் முடுக்கம் என்ன வருது? g sin theta மைனஸ் மியூ கே g cos theta. அடுத்து நமக்கு எதுக்கும் எனக்கு வந்து மியூ கே வேணும். நான் என்ன சமன்பாடு எடுத்து வச்சுக்கேன்னா as by ar is equal to 4. So as by ar is equal to 4. as என்னது? g sin theta, ar g sin theta, mu k g cos theta is equal to 4. g கேன்சல் பண்ணலாம், மொத்தமா இருக்குதுல்ல. sin theta, அங்க theta கோணம் 45, sin 45 1/√2 divided by 1/√2 mu k into 1/√2 is equal to 4. எல்லாத்துலயும் mu k இருக்கு, கேன்சல் பண்ணுங்க. 1 divided by 1 minus mu k is equal to 4. 1 minus mu k is equal to 1/4. Mu k is equal to 1 minus 1/4, that is a 3/4, that is 0.75. 0.75. சரியான விடை தோராயமாக உராய்வு குணம் 0.75. சரியான விடை ஆப்ஷன் 3.